ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை பாதையிலிருந்த தடைகள் அத்தனையும் விலகியது. உனக்கான புது பாதையை புதுப்பித்திருக்கின்றேன். நல்வாக்கினை உனக்காக சொல்ல வந்திருக்கின்றேன். திசை தெரியாமல் இது நாள் வரை இருந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இன்றைய தினத்திலிருந்து என்னுடைய நேரடி பார்வைக்கு வந்திருக்கின்றது. தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்து உனக்கான வெற்றியை இனி நீ பெற்றுக்கொள்வாய். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராட தயாராக வேண்டுமே தவிர பயந்து ஒளிய ஒரு பொழுது முடிவெடுக்கக்கூடாது. எதற்காகவும் என்னுடைய பிள்ளைகள் எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை. ஆசைகள், இன்பங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவைகளுக்கு எல்லாம் வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் முடிவே இல்லாமல் தான் இருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நாம் தேடிய அற்புதமான சுகங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கவும் செய்கின்றது. என்னை நீ முழுமையான பக்தியோடு வணங்கி கொண்டு வரும் பொழுது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியை தான் பெறும். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு விஷயமும் அதிக பலன்களை தானாக தரக்கூடியது. நீ நடக்கக்கூடிய வாழ்க்கை பாதையில் முட்களும் குண்டும் குழியும் மேடுகளும் கலந்துதான் இருக்கும். நீ நடப்பதற்கான மலர் பாதையாக உன் பாதையை மாற்றி தருபவன் நானாக இருப்பேன். உன்னுடைய நாவில் என்னுடைய நாமம் இருக்கும் பொழுது, உன்னுடைய மனதில் என்னுடைய திரு உருவம் பதிந்திருக்கும் பொழுது, உன்னுடைய இதயத்தில் என்னென்ன ஆசைகள் இருக்கின்றதோ, விருப்பங்கள் இருக்கின்றதோ அத்தனையையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தர முற்படுகின்றேன். உன்னுடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கும் நான் இத்தனை நாளாக நீ படும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். பார்த்து கொண்டு அதற்கான வேலைகளை செய்யாமல் இல்லை. அத்தனையையும் தீர்த்து வைக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். சோகங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கை பாதையில் இருந்த கற்களையும் முட்களையும் நான் என்றோ அகற்றியும் விட்டேன். இனி நீ செல்லும் ஒவ்வொரு நகர்வும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தும். புயல்களும் அலைகளும் சூறாவளியையும் நான் ஒதுக்கி வைத்து விட்டேன். நீ இனி பயணிக்கப் போவது என்னுடைய கண் பார்வையிலான பாதுகாப்பான சர்வ நிச்சயமான வெற்றி பாதைதான். மலர்கள் நிறைந்த சோலை எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அதுபோல இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் வழி செய்து விட்டேன். காயம் பட்ட பாதங்கள் உன்னுடைய பாதங்களாக இருக்கின்றது. அதற்கு என்னுடைய அற்புதங்களால் மருந்திட வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை மிகுந்த ஆனந்தம் அடையும். எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் இவ்வளவு நாள் சந்தித்தாயோ அதற்கு பல மடங்கு அதிகமான இன்பங்களையும் நீ இனி சந்திப்பாய், அனுபவிப்பாய். சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இனி உன் வாழ்க்கையில் நீ பயணம் செய்வாய். என்னென்ன பரிகாரம் செய்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் கலைத்து கொள்ளலாம் என்று சில நேரங்களில் யோசிக்கின்றாய். இந்த முருகனுடைய நினைவு ஒன்றுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. அதை தவிர வேறு எந்த பரிகாரமும் புனஸ்காரமும் எனக்கு தேவையில்லை. என் அன்பு குழந்தையே, என்னுடைய வேண்டுதல் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கவலைப்படாதே. அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய திறமை என்னிடம் இருக்கின்றது. சக்தி என்னிடம் இருக்கின்றது. உன்னுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன். உன் வாழ்விற்கு பொருத்தமான விஷயங்களை எல்லாம் உன் அருகில் வைத்து அழகு பார்ப்பேன். எந்த விஷயங்கள் எல்லாம் மிகுந்த வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்ததோ, எந்த நபர்கள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்தார்களோ அவர்களே நீ இன்பப்படுவதை பார்த்து ரசிக்கப் போகின்றார்கள். உன்னை பார்த்து பொறாமை எண்ணம் கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் உன்னுடைய நலனை விரும்புபவர்களாக தானாக மாறிவிடுவார்கள். நீ என்னிடம் வேண்டி நின்றது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு கொடுத்து மகிழ நானும் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய அன்பு குழந்தை, நீ உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை கூட நிறைவேற்றவில்லை என்றால் எனக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. உன்னுடைய வேண்டுதல்களில் இருக்கக்கூடிய நல்லவை கெட்டவைகளை ஆராய்ந்து தக்க தருணத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து மகிழ இத்தனை காலம் தேவைப்பட்டது. யாரால் எந்தவித மாற்றம் ஏற்பட வேண்டுமோ அவர்களால் எல்லாவித மாற்றமும் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. சந்தோஷம் இனி உன் வாழ்வில் நிரந்தரமாகும். யோசித்து யோசித்து சில செயல்களை தயங்கி தயங்கி செய்தாய். எப்பொழுதும் யோசித்த பின் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக செயல்படு. உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னால் நிச்சயம் கிடைக்கப்படும். இத்தனை பலன்கள்
எப்பொழுது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு இனி வரும் காலமெல்லாம் பலன்களை பெறக்கூடிய காலமாக அமையும். உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு ஒரு பொழுதும் நான் செவி சாய்க்காமல் இருந்தது இல்லை. உன்னுடைய பொறுமைக்கு எப்பொழுதும் பலன் இல்லாமல் போகாது. உன்னுடைய பிரார்த்தனை, நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை, நீ செய்யும் முயற்சி எல்லாம் சேர்ந்து மாபெரும் வெற்றியை உனக்கு கொடுக்கும். என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் அதிகமாக உன்னிடம் இருப்பதால் உன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் மிக பெரிய அளவில் வெற்றியை பெறும். உன்னுடைய மனம் அமைதிப்படுத்தப்படும். தினம் தினம் ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். அத்தனை ஆறுதல் வார்த்தைகளையும் பலிக்கக்கூடிய வாக்குகளாக மாறக்கூடிய நாள் தொலைவில் இல்லை. இதோ இன்றைய தினமே எனக்கான நல்வாக்கினை கொடுங்கள் அப்பா என்று கேட்டது முன் தேடி வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்வில் நிச்சயம் பலிக்கும். அதிகப்படியான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் நீ காணக்கூடிய காலம்தான் இது. உன்னுடைய நிழலை கூட நம்பக்கூடாது என்கின்ற பொழுது சில மனிதர்களை நம்பி நீ ஏமாந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை அந்த இருளிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன என்று உனக்கு உண்மையை நான் கற்றுக் கொடுக்க முற்படுகின்றேன். சில விஷயங்களை முழுமையாக நம்பி ஏமாந்து உன் வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய். அதனால் மிகுந்த அளவு கவலைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தபடி இருக்கின்றாய். அந்த நிலை இனி தொடரப்போவது இல்லை. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிய வைத்து வாழ்விற்கான உண்மையை உனக்கு கற்பிக்க போகின்றேன். அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் பிள்ளையின் மனதை நான் அறிவேன். அந்த இடத்தில் தகுதியானவர்களை வைத்து அழகும் பார்ப்பேன். உன்னுடைய அன்பிற்கு, உன்னுடைய இயக்கத்திற்கு யார் தகுதியோ அவர்கள் உன்னிடத்தில் வந்து சேருவார்கள். போலி வேடம் போடுபவர்களுடைய முகத்திரை அனைத்தும் கிழியும். பல தரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் நடக்கும். எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை. உன்னால் சுலபமாக அத்தனையையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உனக்குள் தைரியம் பிறக்கும். உன்னுடைய பேரன்பிற்கு ஆதரவாக இருப்பவர்களை உன்னோடு வைப்பேன். பல ஆலோசனைகளை அனுதினமும் வழங்கி கொண்டிருக்கும் நான் உன்னுடைய உண்மையான அன்பை நீ பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உன்னுடைய உண்மையான அன்பும் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் எப்பொழுதும் வீண் போகாது. நல்லதொரு வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது. எல்லா நாளும் இன்பமயமான நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இனி உனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வாய்ப்பையும் என்னுடைய துணையால் சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீ பெறப்போகின்றாய். நல்லது நடக்கும்.